அப்படின்னு சொல்லக்கூடிய பாபங்கள்லாம் நிவர்த்தியாகி இன்னிலேருந்து எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா புதவாரம். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதும்பா. அந்த மாதிரி இன்னைக்கு புதவாரம், அதில் ரோஹிணி நட்சத்திரம், புதரோஹிணி அப்படிங்கிற ஒரு நாள் இது. இந்த நாள் எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு வாட்டி தான் இந்த புதரோஹிணியானது சம்பவிக்கிறது. அந்த மாதிரி ஒரு புதரோஹிணியான இந்த நாளில் இந்த ஒரு அக்ஷய திருதியும் சேர்ந்திருக்கு. அதாவது திதி, வார, நட்சத்திர, யோக, கரண அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் இந்த காரியக்கிரமம் நடக்கிறது. சாக்ஷாத் பரதேவதையான காமாட்சியினுடைய சந்நிதி, பெரியவாளுக்கு பின்னாடி ஆதிசங்கரர் உட்காண்டிருக்கார். கோவில்ல எந்த இடத்துல பகவத் பாதாள் இருக்காளோ அங்கே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தி இங்கே வந்திருக்கார். நம்மளது பகவத் பாதாளால் ஸ்தாபிக்கப்பட்ட மடம், அவளால் நேர உட்காண்டு அலங்கரிக்கப்பட்ட மடம், அவளால் மந்திரோபதேசம் பெற்ற சிஷ்ய வர்க்கம் இருக்கக்கூடிய மடம், ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் இருக்கக்கூடிய மடம், பகவத் பாதாள் சொன்ன ஒரு காரியத்தையும் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய மடம். அப்பேற்பட்ட இந்த மடத்தை இந்த இடத்துல பகவத் பாதாளுக்கு எதிர்த்தாப்புல இந்த காரியக்கிரமங்கள்லாம் நடக்கிறது. ஒரு பெரிய மகத்தரமான ஒரு புண்ணியம் அத்தனை பேருக்கும். இப்போ பெரியவா சங்க பூஜை பண்ணி அதை இந்த தண்டத்துக்கு அவ பூஜை பண்ண போறா. அந்த பூஜனம், தண்ட பூஜனம், அதை எல்லாரும் அவசியம் தரிசனம் பண்ணிக்கணும். இந்த காரியக்கிரமம் தூரக்கேந்து டிவியில் நன்னா தெரியும். ஏன்னா சங்கம் சின்னது, தண்டம் பெருசு. தண்ட பூஜனம் நடக்கிறது. ஸ்வர்ண கலசமான ஸ்வர்ண கச்சிதமான அந்த சங்கத்தால அந்த தண்டத்துக்கு அவ அபிஷேகம் பண்றா. எல்லாரும் அதை அவசியம் தரிசனம் பண்ணிக்கணும். पादोश्च विश्वाभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोर्द्वौ दैत्पुरुषपादोस्येह भवत्पुनः ततो विश्वं जाग्रामत्शासनानशने अभि तस्माद्विरालजायत विराजो अधिपुरुषः स जातोत्यार्च्यत पश्चाद्भूमिमथो पुरः यत्पुरुषेण हविषा वसन्तो अस्यासीदाज्यं ग्रीष्म युद्मः शरद्धविः तं यज्ञं बर्हिषि प्रोक्षन् पुरुषं जातमग्रतः तेन देवायजन्त साध्यारिषायश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतः सम्भृतं वृषदाज्यं वसूंसांश्चक्रे वायव्यानारण्या ग्राम्याश्च ये तस्माद्यज्ञात् सर्वहुतरुचः सामानि जज्ञिरे छन्दांसि जज्ञिरे तस्माद्यजुस्तस्मादजायत तस्मादश्वा अजायन्त ये केशो भयादादः गावो जज्ञिरे तस्माज्जात अजावयाः यत्पुरुषं विदाधः कदिदाव्याकल्पयन् मुखं किमस्य कौ बाहु कावूरुपादावुच्यते ब्राह्मणोऽस्य मुखामासीद् बाहुरा जन्यकृतः ऊरु तदस्य यद्वैश्यः पभ्यां शूद्रो अजायत चन्द्रमा मनसो जातश्चक्षुः सूर्यो अजायत
मुखादिन्द्रश्चाग्निश्च प्राणा द्वायुराजायत नाभ्या आसीदन्तरिक्षं चेष्णोद्यौः समावर्तत पभ्यां भूमिर्दिशश्रोत्रात् तथा आलोक आकल्पयन् सप्तास्या आसन् परिधयस्त्रिः सप्तसमिधः कृताः देवायत्यज्ञं तन्वानापध्नन् पुरुषं पशुं यज्ञेन यज्ञमायजं तदेव तानि धर्माणि प्रसमान्य सन् देहनागं महिमानस्य जन्त यत्र पूर्वे साध्याः सन्ति देवाः அவருடைய வரக்கூடிய புது சுவாமிகளுடைய தண்டத்தை அபிஷேகம் பண்ணி பெரிவாருடைய சுஹஸ்தத்தாலேயே அந்த அபிமந்திரணம் பண்ணி அந்த தண்டத்தை தயார் பண்ணி வச்சிருக்கா. இப்போ மேற்படி காரியக்கிரமம் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும். சூரியோதயம் ஆயிட்டு இருக்கு. अभी जो कार्यक्रम आप सभी ने देखा है, दर्शन किया है, वो कार्यक्रम में अभी जो चंद्रमौलीश्वर भगवान का उपासन में जो शंख का उपयोग किया जाता है, उस शंख से जो स्वामी जी अभी आने वाले हैं, उस दंड का संस्कार के नाते उस पुरुष सूक्त विधान में उस दंड का पूजन की स्नान करके अभिमंत्रण करके महाराज ने उसका संस्कार करके तैयार रखे हैं वो दंड. ஒரு மைக் கொடுங்க. அப்படியே ஒண்ணே ஒண்ணு அப்படியே அப்படியே வைங்கோ. நம்ம இங்க சொன்னாலே கேக்குறேன் விரிவாண்ட கேளுங்க. ஆரம்பிக்க கேக்குறேன் சொல்லுங்க. ஒரு வார்த்தை சுவாமி கேக்குறேன். தோட்டகான் சொல்லிட்டாரு. सत्कथितार्थनिधे हृदये कलये विमलं शरणं भवशङ्करदेशिकमे शरणम्. अभ्युत्थानम् अधर्मस्य तदा